மக்களே வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம். என்னென்னா, ரீசெண்டாக தெலுங்கானாவில் பிரதமர் மோடி பேசியிருந்தாப்புல என்னென்னா, இந்திய மக்கள் அனைவருமே தங்கம் வாங்குறத குறைச்சிருங்க. ஏன்னா இது முக்கியமான விஷயம். ஏன் சொல்ல வரேன்னு முக்கியமாக கேட்டுங்க. தங்கம் வாங்குறத குறைச்சிங்க. மெயினாக இந்த ஃபாரின் ட்ரிப் போகிறதெல்லாம் குறைச்சிங்க. ஃபாரின் ட்ரிப் எதுனா இந்த ஹண்டா வைரஸ்னு ஒன்று சொல்லி ஏற்கனவே கோவிட் டைமில் கொரோனா வைரஸ் பரவச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இப்போ ஹண்டா வைரஸ்னு சொல்லிட்டு இந்த எலிகள் மூலியமாகவும் அணில்கள் மூலியமாகவும் பரவக்கூடிய அந்த வைரஸ் வந்துட்டு இப்போ ஸ்ப்ரெட் ஆகிறதுனால ஃபாரின் ட்ரிப்பு போகிறது அந்த மாதிரி இதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்கன்றிருக்காப்புல. இன்னொன்று மெயினாக என்ன சொல்லியிருக்காப்புலன்னு பார்த்தோம்னா, விவசாயிகள் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள், நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காப்புல. ஏன் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இப்போ அந்த ஈரான் போர் நடக்குது பார்த்தீங்களா, ஈரானுக்கும் நம்ம அமெரிக்கா, இஸ்ரேல் இது ரெண்டும் சேர்ந்து போர் நடக்குது. இதனால் இப்போ எரிபொருள் தட்டுப்பாடாக இருக்குது. மெயினாக ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே நம்ம ஃபாரின்லேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக விவசாயம் கொடுக்குறோம். அதனால் இப்போ என்னென்னா, இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காப்புல. நான் அவனு கேட்குறேன், இயற்கை விவசாயம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த நிலத்தை பக்குவப்படுத்துறதுக்கு 3 to 4 வருஷம், மினிமம் 3 வருஷம் ஆகும். எல்லாம் சொல்லுவோம் 6 மாதத்தில் இந்த பலதானியம் வச்சு பண்ணால் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 3 வருஷம், குறைஞ்சது 3 வருஷம் ஆகும். அப்போ தான் இயற்கை விவசாயத்துக்கு அந்த மண் பக்குவப்பட்டு நீங்கள் என்ன போட்டாலும் வரும். இப்போது இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணன் சீமான் சொல்லுவார் தற்சார்பு பொருளாதாரம். இப்போது இந்த தற்சார்பு பொருளாதாரம், அண்ணன் சொன்ன தற்சார்பு பொருளாதாரம் இப்போ மோடி சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் பெட்ரோல் ட்ராவல் பண்ணுறதை குறைச்சிருங்க, வெளியில் போகிறத குறைச்சி ஸ்கூலுக்கே இப்போ என்னென்னா ஸ்டடி ஃபுல்லாகவே வீட்டில் இருந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கேன்ட்டாப்புல. மெயினாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அலர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாப்புல. இதில் தற்சார்பு பொருளாதாரம் நம்ம எரிபொருள் தேவை. அண்ணன் சொன்னது என்ன சொன்னால் தெரியுமா, சாணத்துலேருந்து மீத்தேன் எரிவாயு கேஸ் எடுத்துக்கலாம், நம்ம ஆடு மாடை வச்சுட்டு நம்ம ஒரு பொருளாதாரத்தை பெருக்கிக்கலாம், விவசாயத்தை வச்சு விவசாயத்தை அரசு வேலையாக பண்ணிக்கலாம், பொருளாதாரத்தை பெருக்கலாம்னு சொன்னப்போ பூரா நக்கல் பண்ணாங்க. ஆனால் அதே இதை இப்போ பிரதமர் மோடி சொல்கிறாப்புல, இயற்கை விவசாயம் பண்ணுங்கள், வெளியில் போகாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் கேஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அண்ணன் சீமான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதே தான் இப்போ மோடி சொல்லியிருக்காப்புல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மருது.